மெதுவா. பாத்து 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 மெதுவா. ஓ ஓ. நீங்க இறங்குங்க, நான் பாத்துக்கிறேன், நான் ஓட்டுறேன். சரி ஓகே. மேடம், உட்காரும் போது நேரா உட்காருங்க. முதுக ரொம்ப வளைக்காதீங்க. சரி. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. அப்படிதான். இப்போ மெதுவா ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுங்க. பாத்து மெதுவா. ஸ்லோவா போங்க. மெதுவா 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 திருப்புங்க. ஓ பாத்து. ஓ பாத்து. மேடம், வண்டியை திருப்பும் போது முதுக வளைக்காம வண்டியை மட்டும் வளைச்சு நேரா பார்த்து ஓட்டுங்க. ஓகேவா? எங்க மெதுவா ஓட்டுங்க பாப்போம். மெதுவா மெதுவா ஆக்சிலேட்டர் திருப்புங்க. மெதுவா மெதுவா போங்க. ஐயோ மேடம் மேடம். அம்மா. மேடம், என்னாச்சு? பாத்து எந்திரிங்க. அடி எதுவும் பட்டுருச்சா? இல்ல இல்ல இல்ல, அடிலாம் ஒண்ணும் படல. வண்டியை தூக்குங்களேன். மெதுவா ஓட்ட மாட்டீங்களா? சல்லுன்னு அப்படி போறீங்க. வண்டி ஏதாவது உடைச்சிட்டேனா? வண்டி ஓட்ட கத்துக்கும் போது விழுறது சகஜம்தான், பயப்படாதீங்க. சரி உட்காருங்க மேடம். இங்க பாருங்க, மெல்லமா போங்க, நான் பின்னாடியே வருவேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்லோவா அப்படியே மூவ் பண்ணுங்க, ரொம்ப ஸ்லோவா. திடீர்னு பார்த்தா ஆத்துல ஒரு முதல. ஐயோ, என்ன தாத்தா செஞ்சீங்க? பயமா இருந்திருக்குமே. வேற எவனாவது இருந்திருந்தான் வையி, பயங்கி நடுங்கி செத்தே போயிருப்பான். ஆனா இருந்தது யாரு? நான் இல்ல, ராமூர்த்தி இல்ல. முதல்ல கம்மிங் ஃபார்வர்ட், ஐ எம் கோயிங் ஃபார்வர்ட். முதல்ல கம்மிங், நான் கோயிங். ஒரு கட்டத்துல பார்த்தா முதல்ல அப்படி நின்றுச்சு. அப்புறம் ஐயோ, சரி, நீங்க தப்பிச்சு ஓடுனீங்களா இல்லையா? நான் எதுக்கு ஓடணும்? நான் ஸ்டெடியா நின்னு முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறேன், அதுவும் முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்குது. தாத்தா ஒண்ணு ஆகலையா? ஒண்ணு ஆகல சேனி, அதான் ஐயா நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் இந்த கதையை சொல்றதுக்கு நம்ம முன்னாடி இருந்திருப்பாரா? அக்கா. ஏ செல்வி, சொல்ற கதையை மட்டும் கேளு. சொல்லுங்க ஐயா. நான் அப்படியே பக்கத்துல போனேன், அதுவும் அப்படியே நிக்குது. நான் முதலைக்கிட்ட போறேன் போறேன் போறேன். அப்பதான் தெரிஞ்சுதான் அது முதல்ல இல்ல, மழையில அடிச்சிட்டு வந்தா மரக்கட்டைன்னு. தாத்தா மரக்கட்டையா? ஆமா, உன் தாத்தா மரக்கட்டைய முதல்ல நினைச்சுதான் நான் தான் முதல்ல விரட்டினேன்னு ஊர்ல வந்து சொன்னாரு. எல்லாரும் அத போய் பார்த்துட்டு அது மரக்கட்டைன்னு சொல்லி ஊரே 2 மாசம் சிரிச்சுச்சு. பணத்தை வாங்கிட்டானே. ஏய், அது முதல்லதான் ஊர்ல பொறாம பிடிச்சவனோ அது மரக்கட்டை மரக்கட்டைன்னு பரப்பி விட்டானுங்க. அவனு சொன்னா நீ நம்பிடுவியா? நீங்க முதலே பிடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா? முதல்ல பிடிக்கிற மூஞ்சிய பாரு. எந்திரிச்சு வாங்க, கோயிலுக்கு போய் விளக்கு போடணும். நான் வரல. வாங்க, நேரம் அது. நீ முதல்ல ஒத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் வர்றேன். அதுக்காகலாம் மரக்கட்டைய முதல்லன்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்தா வாங்க, வரலன்னா போங்க. செல்வி, நீ வா போலாம். எங்கம்மா? எங்கய்யா? ஏய், கோயிலுக்கு நீ இப்பதானே சொன்ன. நானா? வேலை இருக்கே. வந்து செய்யலாம், வா. மா, கோவிலுக்கு போனோமா சாமியை பார்த்தோமான்னு இல்லாம நீங்க சும்மா சுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஏய், சுத்தனா புண்ணியம் தாண்டி, வா. உங்களுக்கு வேலை இல்ல, சுத்துவீங்க. எனக்கு வேலை இருக்குல்லம்மா. ஏய், இப்ப நீ வரப்போறியா இல்லையா? வர்றேன் வர்றேன். முதல்லன்னு சொன்னா நானே வரப்போறேன். அப்படி போய் சொல்லி உங்களை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு அவசியமே இல்ல. வா செல்வி. ஜெனி, நான் இங்க இருந்து போன பிறகு யானை அடக்குன, புலிய மிரட்டினேன்லாம் சொல்லுவாரு.
அது எதையும் நம்பாத நீ. ஆ. இவரு ஒரு பூனையை கூட விரட்டினது கிடையாது. ஏய், ஐயா அப்போ உங்க மீசை வெத்து மீசையா? ம், ஆமாடி. ஈஸ்வரி, ஐயோ ஆ? என்ன ஒண்ணும் இல்ல. ஏங்க பாத்து போங்க, அங்க கட்டிலுக்கடியில புலிகிளி இருக்க போகுது. சரி நாங்க கிளம்புறோம், வாடி போலாம். கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியல, இந்த கால் வலியை பாரு. மா அப்படி எதுக்குமா கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு வரணும்? சாமி என்ன வர சொல்லிச்சாக்கும் பேசாம வீட்லயே பூஜை ரூம்ல சாமி கும்பிட வேண்டியதானே? ஏண்டி நாம தாண்டி சாமியை தேடி போனோம். கால் வலிக்க வலிக்க வந்து சாமி கும்பிடுறீங்களே, ஏன் அந்த சாமி உங்க கால் வலிய சரி பண்ணலாம்ல? அதிக பிரசங்கித்தனமா பேசாத. ஏன் நீ சாமி கும்பிடுறது இல்லையா? நமக்கு எங்கம்மா நேரம்? வேலை செய்யவே நேரம் இல்ல, சாமி கும்பிடுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? அதான் நீ இப்படி இருக்க. ஆ, எப்படி கால் வலி எல்லாம் இல்லாமையா? அதான் உன் புருஷன் இப்படி குடிக்கிறான். அம்மா சாமி இருந்தாலும் குடிய நிறுத்தட்டும், அப்புறம் கும்பிடலாம். நீ ரொம்ப தான் பேசுற, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. சரி சரி பேசாம வா போலாம். ஐயோ மேடம், நேரா அந்த ரோடு எண்டு வரைக்கும் போயிட்டு வாங்க பாப்போம். தனியாவா? ஆமா, தனியா தான். போயிட்டு வாங்க. ஆ, ம். போங்க போங்க மேடம். ஓட்டிட்டு போங்க. ஒண்ணு இல்ல, தைரியமா போங்க. ஐயையோ. போங்க மேடம், ஒண்ணு இல்ல, போங்க. கான்ஃபிடென்ட்டா போங்க. ஐயையோ, அத்தை பார்த்தாங்கன்னா முடிஞ்சது கதை. நிக்காத பாக்கியா, ஓடிடு, எஸ்கேப் ஆயிடு. ஐயா அம்மா அம்மா, என்னம்மா ஆச்சு? இருங்கம்மா, ஏன் இப்படி தலைதறிக்க போறாளோ? என்னம்மா பிளேட்ல போற மாதிரி போறா பாருங்க. போற வழியில லாரி அடிச்சு விழுக போறா பாருங்க. எப்படி இடிச்சிட்டு போறா பாத்தீங்களா? அதானே. ஐயோ, அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா? இல்ல பாரு, கோயில் பிரசாதத்தை எப்படி தட்டி விட்டுட்டு போறான்னு. அதை விடுங்கம்மா, நான் எடுத்து வைக்கிறேன். கண்ணு மணி தெரியாம எப்படி ஓட்டிட்டு போறா பாருங்க. பொம்பளையா இவ? வாங்கம்மா, ஒண்ணும் இல்ல. இல்லைல. எனக்கு ஒண்ணும் இல்ல. பாத்துமா. பாத்து, பாத்து. ஐயோ. மேடம் இறங்குங்க, இறங்குங்க. ஆ. மேடம், இவ்ளோ வேகமாவா வண்டி ஓட்டுவீங்க? என்ன ரேஸா ஓட்டுறீங்க? சாரி சாரி சாரி. வழியில ஒரு அம்மா வேற இடிச்சிட்டு வந்துட்டீங்க. ஐயோ, நான் இடிக்கவே இல்லையே. ஏங்க, இத்தனை தடவையா விழுவீங்க? விழுந்தாதான் கத்துக்க முடியும்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக இத்தனை தடவையா? அ, அ, இனிமே விழாம ஓட்ட பாருங்க, சரியா? ஆ, முதல்ல மெதுவா ஓட்டுங்க. ஆ, சரி. பாத்து போங்கம்மா, ரொம்ப வலிக்குதாம்மா? கொஞ்சம் வலிக்குது செல்வி. அப்பா. பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் இப்படி வரீங்க? இரு இரு, உட்காருங்க பாட்டி. பதட்டப்படாத, அக்கா, என்னாச்சுக்கா? சொல்றேன். என்னத்த என்னாச்சு சொல்ல? பாட்டி? பாட்டி, முதல்ல உட்காருங்க. பாத்து. அம்மா, மெதுவா பாட்டி. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்து போச்சுமா. ரோட்ல ஒரு என்னாச்சு? பொம்பளை வண்டி ஓட்டிட்டு வந்து என் கால்ல இடிச்சிட்டு போயிட்டா. ஐயோ, வீங்க இருக்கு ஐயோ. பாட்டி. என்ன எடுத்துட்டு வரீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உட்காரு. பாட்டி, ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. ஜெனி, அங்கே விடவிடன் வர ஆரம்பிச்சது, நிக்கவே இல்ல. எப்படி வீடு வந்து சேர்ந்தேன்னு எனக்கே தெரியல.
எப்படி வந்து சேர்ந்தீங்க? நான் தான் பொத்துறாப்புல கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். என்ன ஸ்பீடா போனா இல்ல அந்த பொம்பளை? ஆமாம்மா, அவ மட்டும் என் கையில கிடைச்சிருந்தான்னு வைங்களேன், நல்லா குடுமி பிடிச்சி அறுத்து விட்டுருப்பேன். ம், இப்படி ஒரு பொம்பளை வண்டி ஓட்டுவா? அக்கா சரி விடுங்க. அவங்களுக்கு என்ன அவசரமோ? நல்ல வேளை பாட்டி இடிச்சு கீழே கீழே தள்ளி விடல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆ? என்னை இடிச்சு வேற தள்ளி விடணுமா உனக்கு? பாட்டி நான் அப்படி கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு வந்த பூக்குடைய அப்படியே தட்டி விட்டா. பாவி பாவி, அம்புட்டு அவசரமா எங்கேயாவது போய் விழுந்து வாருவா. ரொம்ப வலிக்குதா பாட்டி? ஐயோ. நான் தான் கூடையே தள்ளி விட்டேன்னு அத்தைக்கு தெரியக்கூடாது மாரியம்மா. உனக்கு 4 தேங்காய் உடைக்கிறேன். கடவுளே. அம்மா, இன்னும் வலி குறையவே இல்ல. என்னாச்சு அத்தை? ஆண்டி யாரோ ஒரு லேடி 2 வீலர்ல பாட்டி மேல லேசா இடிச்சிட்டு போயிருக்காங்க. ஐயோ. மேலே இடிக்கலக்கா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பொம்பளை ஸ்பீடா வந்து கையில இருந்த பூக்கூடைய தட்டி விட்டு போயிருச்சு. இல்ல இல்ல, மேலேயே இடிச்சா. நான் மேல இடிக்கவே இல்லையே, கூடையை தானே தள்ளி விட்டேன். இப்படி போய் சொல்றாங்க. ஆண்டி பாட்டி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பூக்கூடைக்கு ஒன்னும் ஆகலையே. ஆ? நான் ஒருத்தி வழியில கிடக்குறேன், பூக்கூடைக்கு ஒண்ணு ஆகலையான்னு கேக்குறியே? நீ என் கூட கோயிலுக்கு வந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? போ, வெந்நீர் கொண்டு வா, ஒத்தடம் கொடுக்கணும். ஏம்மா, இப்ப நான் கூட வந்ததுல என்ன ஆயி போச்சா? என்னமோ நான் வந்ததுனால உங்களை இடிச்ச மாதிரி சொல்றீங்க. வெந்நீர் கொண்டு வந்துடுறேன். ம். செல்வி, நீ என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? போய் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. இதை சரிங்கம்மா. எடுத்துட்டு போ. சும்மா எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கணும். ரொம்ப வலிக்குதா பாட்டி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அக்கா, என்னடி? உங்க அத்தைக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகலக்கா. அந்த அம்மா வேகமா போகும்போது அந்த பூக்குடையத்தையும் தட்டி விட்டு போயிருச்சு. தெரியும் தெரியும். அத்தைய பத்தி தெரியாதா? ம்ம். சின்னதா ஏதாவது நடந்தாலே ஊரையே கூட்டுவாங்களே. சரி, நீ போய் தைலம் எடுத்துட்டு வா, அவங்க ரூம்ல இருக்கு. தைலம் தேய்ச்சி ஒத்தடம் கொடுத்தா பேசாம உட்கார்ந்துருப்பாங்க. சரிக்கா. மாரியம்மா, காப்பாத்திட்ட. சொன்ன மாதிரி நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன். ஆனா ஒரு தேங்காய் 40 ரூபா இல்ல, அதனால 4 வேண்டாம். 2 உடைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? ஆனா 2 உடைக்கிறேன். இனியாப்பா, இவரு போனே பண்ண மாட்டாரே. என்னங்க? வீட்ல தானே இருக்க? ஆமா, வீட்ல தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு சொன்னேல, அந்த கேட்டரிங் ஆர்டர் வேணும்னு கேட்டிருந்தானே, அதான் சந்திரசேகர். இந்த குஜராத்தி ஃபுட் வேணும்னு சொன்னானே, நீ கூட சமைச்சு தரேன்னு சொன்னியே பாக்யா. ஆமாங்க. அவனை கூட்டிட்டு இப்ப நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். புரியுதா? சரி. எங்கேயும் போயிடாத, ரெடியா இரு. எவ்வளவு நேரம் ஆகும்? ஹலோ, கொடுத்துட்டேக்கா. செல்வி, சமையல் ஆர்டர் தரேன்னு சொன்னாங்கல்ல?
இனியாவோட அப்பா சொன்னார்ல, அவர் இப்போ வீட்டுக்கு வராராம். அதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. இவர் எனக்கு ஃபோன் பண்றதும் புதுசு, ஆர்டர் எடுத்து தர்றதும் புதுசு. கடவுளே, நல்லபடியா எல்லாம் நடக்கணும்பா. ஏய், அங்க நிக்கிற, வாடா. ஆ வா. நம்ம வீடு. வா. ஈஸ்வரி, இந்த மாதிரி காய் போட கத்துக்க. கம் 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 கம். அங்கிள் வாங்க அங்கிள் உட்காருங்க. நான் போய் வணக்கம் ஆண்டி ஐயா. கூப்பிடுறேன். வணக்கம்மா. வணக்கம். அம்மா, அப்பா, யாருன்னு தெரியுதா? யாரு? மா, நான் சொன்னேன்லம்மா, என் கூட படிச்ச பையன் சந்திரசேகர். முந்தானத்து போன்ல பேசிட்டு இருந்தேனே, அவன்தான். ஓ, ஆ, உக்காருப்பா. உட்காரியா. பரவாயில்லைங்க கமான் ஐயா. கமான் கமான், உட்கார் உட்காரு. உட்கார். நல்லா இருக்கியா ஐயா? ம். அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் மறந்து போச்சு. ஐயா நான் உங்ககிட்ட தான் படிச்சேன் 9th 10th. ஓ, தமிழ் நீங்க தானே கத்து கொடுத்தீங்க? சரி சரி சரியா. இவன் அன்னைக்கு சொன்னப்போ எனக்கு ஞாபகமே வரலப்பா. ஆ, எனக்கு ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் தான்ப்பா தெரியுது. உங்க அப்பா ரயில்வேல தானே வேலை பார்த்தாரு? கரெக்ட்டுங்க ஐயா. ஆ, யாருங்க? ஏய், நம்ம அந்த பஸ்ஸுக்கு நிப்போம்ல, அங்க ஒரு 4 கேட்டு வீடு இருக்குமே, ஆ, அந்த வீட்டுக்காரரோட பையன். ஆ. நீங்க என்ன அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்க? எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அம்மா அப்பா எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? நீங்க ஏதோ வடக்கே போயிட்டதா சொன்னாங்க. ஆமாம்மா, உங்க அப்பாவுக்கு சடனா குஜராத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால ஓ, அங்கேயே எல்லாரும் ஃபேமிலியோட போய் பிசினஸ் ஆரம்பிச்சு அங்கேயே ஷேக்கரும் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டான். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சென்னைக்கு திரும்பி வந்திருக்கான். ம். ம். எல்லாம் கரெக்டா இருக்கா? ஆண்டி அங்கிளோட ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. இரு ஜெனி, இதோ வந்துடுறேன். அக்கா, உன்னை என்ன பொண்ணா பார்க்க வந்திருக்காங்க? ம். இந்த மினுக்கு மினுக்குற. ஏய், நான் பிசினஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க முன்னாடி பக்கி மாதிரி போய் நிக்க முடியுமா? ம். பார்த்த உடனே நான் ஒரு கேட்டரிங் ஓனர் அந்த மாதிரி தெரிஞ்சாதானே என் மேல நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை வரணும்னா நீ 4 கரித்துணியை தான் தூக்கிட்டு போகணும். ம். அப்பதான் நீ நல்லா சமைப்பேன்னு நம்புவாங்க. பாக்கியா? ஆ, வரேன் அத்தை. இத பாரு, அவர் வரத்துக்கு முன்னாடியே நான் அங்க போய் நின்னுட்டு இருந்தா நான் வெட்டியா இருக்கேன்னு நினைக்க மாட்டாங்க. ஓ, இப்ப போனா நான் ரொம்ப வேலையா இருக்கேன்னு நினைப்பாங்க. ம். ம். உனக்கு இதெல்லாம் புரியாது. இத பாரு, இப்ப நான் முதல்ல போறேன். நீ டீய ஜெனி கிட்ட கொடுத்து விட்டுற, சரியா? அக்கா 100 தடவை சொல்லிட்டக்கா. போ. ம். பாக்கியா, எவ்வளவு நேரம்? ஆ. வா. வரேன் அத்தை. டீய ஜெனி கிட்ட கொடுத்து விட்டுற, போ சரியா? போ. சனி, இந்த அக்காவோட அலும்பு தாங்க முடியல. ம், போங்க போங்க, போய் டீ எடுத்து கொடுங்க போங்க. ம். எத்தனை வருஷம் ஆகுது, காலம் எவ்வளவு வேகமா ஓடுது. ஆ, வாங்க வாங்க. கேட்டரிங்க்கு ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதான் பேசிட்டு இருந்தேன். சமைக்கட்டுல தானே உருட்டிட்டு இருந்த. எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? ஆம், ஏய், நீ பாத்தியா? சும்மா இருங்க. சந்துரு, இவதான் என் வைஃப் பாக்யா, பாக்யலட்சுமி. ஓ வணக்கங்க. வணக்கம். பாக்யா, வணக்கம். நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ம். சந்திரசேகர். அங்கிள் அவரு கொடு. தேங்க்ஸ். இந்தாங்க. எடுத்துக்கையா. தேங்க்ஸ். சேகர், என் மருமக ஜெனிஃபர். வணக்கம். ஹலோ சார். நீ கவலையே படாத சந்திரசேகர், பாக்கியா அருமையா சமைப்பாயா. ம், ஹோட்டல்ல ஆர்டர் கொடுக்க சுபத்ராவுக்கு விருப்பம் இல்ல.
அதான் கோபி கிட்ட சொன்னேன். நீங்க என்னென்ன மெனு வேணும்னு என்கிட்ட சொல்லிட்டா நானே சமைச்சு கரெக்ட் டைம்க்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன். ம்? என் ஒய்ஃப் குஜராத்தி, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க. ம். அதனால சாப்பாடு முழுக்க குஜராத்தி சாப்பாடா இருக்கணும். ஆ. ஆண்டி அதெல்லாம் ஏற்கனவே சமைச்சிருக்காங்க. ம்.